வெல்கம் டு இணையதள இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஆஃப் எஃப்எம் வேவ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஆஃப் எஃப்எம் வேவ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே கிவன் டேட்டாவை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து மெசேஜ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 25 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக தெரியுதுங்களா? ஒரு செக் பண்ணிக்குவோம். 25 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? மெசேஜ் எஃப்எம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்எம் 400 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று, இப்போ இங்கே ஒன்று. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் டெல்எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கிலோ ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரியர் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்? ஈசின்னு மென்ஷன் பண்ணிக்குவோமா? எஃப்சி. ஸோ ஈசி கொடுத்துட்டாங்க. ஈசி எவ்வளோ உங்களுக்கு? 4 வோல்டேஜ். இதுதான் உங்களோட கிவன் டேட்டா. இதை வச்சு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்மால் இ, அடுத்தது இசி. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு காஸ் ஒமேகா சி டி பிளஸ் சைன் ஒமேகா எம் டி. இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எழுதுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று என்ன போடணும் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கேரியர் மெசேஜ் போடுறோமோ அந்த இடத்துல ஒரு எஃப் அப்படின்னு சேர்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நான் சேர்க்கிறேன்? மெசேஜ் எந்த இடத்துல இருக்கோ இந்த இடத்துல சேர்க்கணும். அதனால தான் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரு வந்துடும். இருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒமேகா சி. ஸோ ஒமேகா சிக்கு என்ன ஃபார்முலா? 2πfc. ஸோ ஆன்சர் 2πfc எவ்வளோ வரும் உங்களுக்கு? 25 மெகா ஹெர்ட்ஸ். 25 × 10⁶ ஆன்சரை போடுங்க. அடுத்தது ஒமேகா எம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒமேகா எம் ஃபைண்ட் அவுட் பண்ணவும் 2πfm. ஸோ 2 × 5 × f என்ன வந்திருக்குது? 400 ஹெர்ட்ஸ். 400 வருது. இந்த வேலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது ரெண்டு வேலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று என்னது? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னது? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டெல் எஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்க? டெல் எஃப் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எம்எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எம்எஃபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் எஃப் டிவைடட் பை எஃப்எம். டெல் எஃப் டிவைடட் பை எஃப்எம். டெல் எஃப் எவ்வளோ உங்களுக்கு வேல்யூ? 10 கிலோ ஹெர்ட்ஸ். 10 × 10⁻3 10 கிலோ ஹெர்ட்ஸ். எஃப்எம் உங்களுக்கு என்ன? 400. எஃப்எம் உங்களுக்கு என்ன? 400. இந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? நம்ம எழுதிடலாமா? ஸோ ஒமேகா சிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 1.5 ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். நோட் பண்ணிக்கோங்க. 1.57 × 10⁸ ஆன்சராக வரும். அதே மாதிரி ஒமேகா எம். ஸோ ஒமேகா எம்முக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2513 ஆன்சராக வரும். ஓகேங்களா? அடுத்தது டெல் எஃப். ஓகேங்களா? இதை நார்மலாக ஈஸியாக என்ன பண்ணிடலாம்?
அப்படியே கேன்சல் அவுட் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? கேன்சல் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 25 அப்படின்னு வரும். 25 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற இந்த வேல்யூ 1 2 3 இந்த வேல்யூ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ இங்க ஈஸி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஈஸி எவ்வளோ 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற இதை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரா வந்துடும். எழுதுறேன். E is equal to ஈஸி எவ்வளோ வந்திருக்கு? 4 வந்திருக்கு. அடுத்து என்னது? காஸ் ஒமேகா சி எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 1.57 into 10 power 8. அடுத்தது பிளஸ் எம்எஃப் உனக்கு என்ன கிடைக்குது? 25. எம்எஃப் எவ்வளோ கிடைக்கிறது? 25. அடுத்தது என்ன பண்ணணும்? சைனு. அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதினேன். சைன். ஓகேங்களா? சைன்ல ஒமேகா எம் போடணும். ஸோ ஒமேகா எம் எப்படி வேல்யூ என்னது? 2513. 2513. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு டி, இந்த இடத்துல ஒரு டி போட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு சம்மில் எப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணிருப்பாங்க? ஈக்குவேஷனை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வேல்யூவை மாற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் வேல்யூயை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ப்ராப்ளத்தோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதுவரை நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். நம்ம அகாடமிக்கில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஈஸி ரிலேட்டடான எல்லா கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஏஇ எடுக்கிறோம், ஆர்ஆர்பியில் ஜேஇ எடுக்கிறோம். ஓகேங்களா? டிஎன்இபியில் ஏஇ ஜேஇ எல்லாமே நம்ம அகாடமிக்கில் ஈஸி ரிலேட்டடாக எடுத்துகிட்ருக்கோம். சேரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்வியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.